Hi friends, welcome back to Viji's Kitchen. Today special Vanjaram மீன் வறுவல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ அளவுக்கு நான் வஞ்சரம் மீன் வாங்கியிருக்கேங்க. நல்லா பெரிய சைஸ் மீனாக வாங்கியிருக்கோம். அப்போ தான் வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்னு. இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் எல்லாம் எவ்வளோ போடுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனியாத்தூளும் அதேமாதிரி ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு நம்ம வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு லெமன் ஃபுல்லாக எடுத்து இதில் பிழிஞ்சிக்கலாங்க. லெமன் எடுத்து இதில் பிழிஞ்சிக்கலாங்க. இதுக்கு தண்ணி ஊற்றி கலக்கிடலாங்க. நல்லா ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா தாங்க கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஃபேஸ் மாதிரி பண்ணிக்கலாங்க. எல்லா மீனையும் எடுத்து நம்ம இதில் தடவி வச்சிடலாங்க. இந்த அளவுக்கு நம்ம தடவினா தாங்க காரம் உப்புலாம் நல்லா ஊறி நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லா மீனும் நம்ம தடவி வச்சிடலாங்க. இந்த மாதிரி எல்லா மீனுக்கும் மசாலா தடவி ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். காரம் உப்பெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு. 1/2 hour ஆயிடுச்சுங்க மீன் ஊற வச்சு. இப்போ நம்ம இது மாதிரி தவா எடுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஊற வச்சுருக்க மீனை வந்து நம்ம இதில் ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மீன் எடுத்து போடலாங்க. ஏன்னா ஒன்று தான் இதில் பத்துது உங்களுக்கு. போட்டுட்டு இது மாதிரி ஒரு மூடி வச்சு நம்ம மூடிடலாங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். நெடியும் நம்மளுக்கு வராது. ஏன்னா ரொம்ப நெடி வரும் நம்மளுக்கு. ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. மீன் நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. அதை நம்ம வந்து இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போடலாம். நல்லா வெந்துருக்கு பாருங்க. இப்போ இதையும் நம்ம ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாங்க. அப்போ தான் அந்த பக்கமும் நல்லா வேகும். நல்லா இன்னொரு பக்கமும் நமக்கு வெந்துருச்சுங்க. பாருங்க, மீன் நல்லா உடையாமல் நல்லா நமக்கு வந்துடுது. நமக்கு லெமன் போட்டதுனால இந்த புளிப்பு காரம் உப்பெல்லாம் நல்லா ஏறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வஞ்சரம் மீனுக்கு வந்து லெமன் கட்டாயமாக போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா பெரிய மீன் இல்லைங்களா, நமக்கு அந்த காரம் உப்பெல்லாம் நல்லா ஏறுறதுக்கு நல்லா தான் போன பாருங்க. சூப்பராக உடையாத வரும் நல்லா நம்மளுக்கு லெமன் போடுறதுனால. இந்த அளவுக்கு நமக்கு வறுத்தா போதுங்க.
வஞ்சரம் மீன் வறுவல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம தவாவில் போட்டு வறுத்து எடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.